ஜுவல்லர்ஸுக்கு என்ன சிக்கல்? கோல்டு மெட்டல் லோன் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு பேங்க்ஸ் கிட்ட. அதாவது பேங்க் கிட்ட போய் நீங்க கடன் வாங்கலாம், இல்லாட்டி கோல்டை கடனா வாங்கலாம் அவங்கள்ட்டேருந்து. ஸோ பணம் வாங்காம கோல்டை வாங்கிக்கிட்டு அந்த கோல்டை வச்சு ஆபரணம் பண்ணி அந்த ஆபரணத்தை வித்துட்டு மறுபடியும் பேங்க்குக்கு நீங்க கோல்டை திருப்பி கொடுத்துடணும் அதே வேல்யூக்கு. ஸோ கோல்டு என்ன மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கோ அதுதான் நீங்கள் திருப்பி கொடுக்க வேண்டிய விலை. ஏன்னா நீங்கள் பாரோ பண்ணது கோல்டு, பணம் இல்லை. இப்போ கோல்டு ப்ரைஸ் சிக்னிஃபிகண்ட்டாக ஏறினதில் இந்த கோல்டு மெட்டல் லோனை வச்சுக்கிட்டு நிறைய ஜுவல்லர்ஸ் ஆப்ரேட் பண்ணும்போது அவங்க மேலே ஒரு மார்ஜின் கால் அப்படின்னு வந்திருக்கு. ஏன்னா இங்கேருந்து 20% இருக்கும்போது நீங்கள் கோல்டை பாரோ பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி திருப்பி கொடுக்கும்போது நீங்கள் அதிக மதிப்புடைய கோல்டு தான் நீங்கள் கொடுத்தாகணும். அப்போ உங்களுக்கு ஒரு லாஸ் ஏற்பட்டிருக்கு. பேங்க் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் கோல்டை பாரோ பண்ணிக்கு இருந்த விலைக்கும் இப்போ இருக்கிற விலைக்கும் உள்ள வித்தியாசத்தை உங்களை திருப்பி உடனடியாக கொடுக்க சொல்கிறாங்க. இது ஜுவல்லர்ஸால் கொடுக்க முடியாதனால அவங்க மேலே ஒரு மார்ஜின் கால் வந்திருக்கு. ஸோ சிம்பிளிஸ்டிக்காக கோல்டு விலை ஏறிடுச்சு, அதனால் ஜுவல்லர்ஸ்க்கு லாபம்னு நினைக்காதீங்க, நஷ்டம் கூட வரலாம். ஸோ எந்த ஜுவல்லர் என்ன பண்ணியிருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் ஜுவல்லரி ஸ்டாக்ஸ் பக்கமே போகணும். இது ரொம்ப ரிஸ்கியான ஒரு காலகட்டம்.